வணக்கம். அதாவது ஒரு விஷயத்த நம்மளுடைய கன்னியாகுமரி மக்களுக்கு தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் நான். என்னான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் அமைதியாக போயிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனை சீண்டிகிட்டே இருக்கிறது ஒரு 4 பேருனுடைய வேலை. நீங்கள் 40 வருஷமாக இருந்தீங்க, 40 வருஷமாக மக்களுக்கு ஒன்றுமே பண்ணல. நாங்கள் இறங்கி 12 மாதத்தில் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல. உங்களை சாப்பிட்றதுக்கான வருமானத்தை நின்று போச்சு, உங்கள் குடும்பத்தை ஓட்டுறதுக்கான வருமானம் நின்று போச்சு, எல்லாம் நிற்க வச்சிட்டிங்க. அதனால் உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நான் என்ன சொன்னேன், மக்களுக்கு நல்லது செய்யுங்க. 40 வருஷமாக இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? மக்களுக்கு எதனா நல்லது செஞ்சீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். எதனா மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஒத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நல்லதுன்றது பேச்சுக்கே கீழே அகராதிலே இல்லை உங்களுக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? அதனால் நான் பயந்து போயெல்லாம் உட்காந்துட்ருக்குறேன் அப்படின்னா நினைக்காதீங்க. சரிங்களா? மக்களுக்காக போராடுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக முன்னாடி நின்று செய்வோம். இதில் எந்த மாற்றம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை மறந்துடுங்க. நீங்கள் நாட்டாமை மேட்டுக்குடி தர்மக்கத்தான்றது இதுக்கான விளைவுகள் கூட சீக்கிரம் சட்ட நடவடிக்கை தொடரும்.